அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளியம்மா பேசுகிறேன். எதுக்கு இப்போ இந்த ஹோன் வாய்ஸ்னால், கோயில் வந்து சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு வாரமாக ஒரு மாதமாக நாங்கள் வேலை கெட்டு மெனக்கெட்டு கோயிலில் வாக்கு வைக்காமல் என்னடா பிரச்சனை ஏதுடா பிரச்சனை, கோயிலை பற்றி தப்பான நியூஸ் போயிட்டுருக்கு, தப்பான விஷயங்கள் போயிட்டுருக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதையும் மீறி நாங்கள் கண்டுபிடிச்சோம். எங்கள் கோயில் மேனேஜர் கண்டுபிடிச்சார். எப்படின்னு கேட்டால், என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு என் சேனல் மாதிரியே இன்னொரு சேனல் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மதுரகாளியம்மான்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் போய் என் பக்தர்கள்லாம் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு அம்மா மை கால் மீ நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஃபோன் நம்பர்லாம் எடுத்து அவங்களுக்கு நான் தான் மதுரகாளியம்மான்னு சொல்லி கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி 1 லட்சம் பணம் 2 லட்சம் பணம் நகை தோடு மோதிரம் வீட்டில் போய் செய்வன இருக்குது, மாந்திரிகம் இருக்குது, சூனி இருக்குன்னு சொல்லி தேவையில்லாதெல்லாம் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு எங்களுக்கே எப்படி அந்த பக்தர்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 1800 ரூபாய் ஜிபே பண்ண சொல்கிறாங்கம்மா, அருள்வாக்கு சொல்கிறாங்களாம் ஃபோனில். நிறைய பேத்துக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஃபோனில் யாருக்கும் ஜிபே பண்ண மாட்டோம், இது கூட நாங்கள் கண்டுபிடிக்காமல் விட்டுருவோம். ஆனால் எங்கள் பேர் கெட்ட பேர் ஆயிரும், எங்கள் கோயிலுக்கு கெட்ட பேர் ஆயிரும். ஒரே காரணத்துக்கோசம் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இன்னமும் இதில் என்ன விஷயம், இவன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அவன் எங்கே இருந்தான்னா, பவானி ஆற்றுல போய் எங்கள் பக்தர்களை கூட்டிகிட்டு போய் பரிகாரம் பண்ணுறான்னு என்னுடைய சிஸ்டருக்கே பரிகாரம் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி, வாங்க நான் மதுரகாளியம்மா பேசுகிறேன், 1800 ரூபா கொடுங்க உங்களுக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன், 7000 ரூபா கொடுங்க உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன், பொருளாக வந்திருக்கு நாமக்கல்லேருந்துன்னு சொல்லியிருக்கான். சரி அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்லாம் எடுத்து பார்த்தா அவன் வந்துட்டான் கூப்பிட்டு வந்தான். நான் வந்து இங்கே தான் நிற்கிறாரு, இங்கே கூப்பிட்றேன் வேடாங்க. இவன் தான் மக்கள்கிட்ட பூரா பணம் வாங்கியிருக்கிறான். பூரா சட்டை பிடிச்சி கேட்குறேன், இவன் தான் மக்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். பேசு. அம்மா, நான் பண்ணுறது தப்பு தான்ம்மா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சுங்க. இந்த அம்மா என்னை பிடிச்சிட்டாங்க, நல்லா அடிச்சிட்டாங்க. இது மேலே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, சரிங்களா? ஏன் ஐடிக்குள்ளே எதுக்கு போனேன்? ஐடிக்குள்ளே மன்னிச்சது தப்பு தான்மா, ஐடிக்குள்ளே போனது தப்பு தான். அவர் அனுமதி இல்லாத நான் போயிட்டேன், அது என்ன தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. இது மேலே எந்த தப்பு செய்ய மாட்டேன். இவனுடைய பேர் இவனுடைய ஊர் எல்லாம் சொல்லிட்டா. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னாம்மா அனீஸுமா, அனீஸ், எடப்பாடி வட்டம், வள்ளுவர் தெருவு, ரங்கமலை ஸ்ட்ரீட். இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யூடியூப்பில் வர ஒவ்வொரு சாமியாருங்க பூசாரிங்க நம்பர்லாம் எடுத்து இவனுங்களுக்கு இதுதான் தொழிலே, இதுதான் இவனுங்களுக்கு வேலையே. ஸோ நாங்கள் யார்கிட்டையும் பேச எங்களுக்கு டைம் கிடைக்கல, அருள்வாக்கு சொல்லிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. இவனுங்க ஒரு 5 பேர் குழுவாக இருந்து செய்கிறானுங்க. போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு இருக்கோம். இல்லை இது என்ன பண்ணலான்னு ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு. எங்கள் மேனேஜரை கேட்போம், கேட்டு தான் இது என்ன முடிவு பண்ணுவான். ஆனால் நிறைய பேர்த்திட்ட என் பேர் சொல்லி பணம் வாங்கியிருக்கான்.